ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் குட்டி பையா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 6 ஆஃப் 9 டாப்பிக்கை சொல்ல போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிள் ஃபார் யூன்ற மாதிரி நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி வந்து எல்லா இதுலேயும் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. இது பாசிபிள்ன்ற விஷயம் சரவணாவுக்கு அச்சீவ் ஆனதுக்கான 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். எத்தனை 4 பேர்? சின்ன வயசில் பிறக்கும் போதும் நமக்கு அப்பா அம்மா கூட 2 பேர் 4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. வளரும் போதும் ஸ்கூல் டைமில் அதுமாரி 4 பேர் இருப்பாங்க. அதேமாரி வந்து காலேஜஸில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க. அதேமாரி வந்து ஆஃபீஸ்லேயும் அந்த 4 பேர் 4 விதமாக பேசி 4 பிரச்சனை உண்டாக்கி 4 விதமாக நடந்துட்டு நம்மளை டெவலப் பண்ண விடாமல் அழுத்துறவங்க 4 இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் கடந்ததுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர் வந்து கடைசியில் நம்ம இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு போகும்போது இந்த 4 பேர் தேவைப்படும். ஸோ 4 பேர் என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்காங்க, இன்னமும் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த 4 பேருக்காக நான் கற்றுக்கிட்ட அந்த 4 பேரை பற்றி விஷயத்தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்படி ஒரு குடிகாரன், மகா மட்டமாக குடிகாரன், அவனால் குடியை விட்டுட்டு வெளியே வரன்றத ரியல் லைஃப்பில் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. ஒன்று வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 வந்து என்னுடைய எக்ஸ் கம்பெனியோட கலீக்ஸு. இப்போ வந்து 3வது ஆள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒரு லேபர். ஸோ எதனாலன்ற விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு கட்டம் வரும் சார், எல்லாருக்கும் ஒரு கட்டம். என் ஃப்ரெண்ட்ஸுமே அதே வார்த்தை தான் சொன்னான். என்னுடைய எக்ஸ் கம்பெனிகளோட சீனியர் வந்துமே அதே தான் சொன்னாங்க. எந்த கம்பெனிலேயும் வந்து அந்த லேபர் வந்து அதே தான் சொன்னாங்க. எதனால் குடியை விட்டீங்கன்ற விஷயத்த கேட்டேன். அவங்க வந்து ஒரு அதாவது அதில் வந்து கிடைக்கிற நன்மைகளை வந்து அதோட கிடைக்கிற தீமைகள் வந்து நிறைய இருக்குது சார் அப்படின்ற விஷயத்த போக, அதனால் எதுவுமே இல்லை அப்படின்ற உணர்ந்தாங்க. அந்த உணர்றதுக்கான தருவாய் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்லலாம் 30, 35, 40, ஃபஸ்ட் கேஸ் 40, 45, 50 கூட சில பேர் சுகர் வந்ததுனால விட்டுட்டேன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் இருக்காங்க. எதுக்காகனா அந்த மொமெண்ட் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். 4 பேருமே சொன்ன ஒரே விஷயம் எதுக்காகனா அந்த ஒரு ஃபேமிலி. ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப அடிக்ட்டு. ஆக்சுவலாக பேர் சொல்ல வரும்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போகும்போது நான் கேட்டுவிடணும் போடுறேன். அவர் வந்து ரொம்ப அடிக்டடு. ஸோ வீக்கெண்ட்னாவே வந்துடுவார் அங்கே, அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ அவராலேயே வந்து டோட்டலாக விட்டுட்டேன். ஈவன் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து நான்வெஜ்ஜை கூட அவர் வந்து விட்டுட்டார். அதேமாதிரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்கலைக்கு வந்து ஒரே ரீசன் தான் சொன்னார், என் பொண்ணுக்காக விட்டுட்டேன் அப்படின்ட்டு. இது நீங்கள் அடிக்கிறதுனால ஏதாவது இஷ்யூஸ் ஆகி அடிச்சிங்கனால இல்லை, ஒரு வார்த்தை கேட்டாங்க என் டாக்டர், அதனால் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க அந்த 3வது நம்பர் வந்து லேபர்ஸ்னால் யூஸ்வலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டே டு டே லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பெயின் தெரியக்கூடாதுக்காக அடிப்பாங்க. அதிலே அடிக்ட் ஆகிடுவாங்க. எதனால் வெளியே வந்தேன்னு கேட்டேன். ஒரு ஒரு 4-5 வாட்டி கேட்டேன். அவர் சொன்ன ஒரே காரணம் வந்து, இல்லை சார், அது ஒரு ஃபேமிலிக்காக தான் சார், அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் வந்து சொன்ன விஷயம் இதுதான், எனக்கு சொல்ல தெரில சார், ஏதோ நடந்துச்சு, நான் ஃபேமிலிக்காக விட்டுட்டேன் அப்படின்னா. நல்ல விஷயம் இல்லை. ஒருத்தர் வந்து அடிக்டான விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்ற விஷயத்துக்கு நான் அது கண்டுபிடிச்சேன். அதேமாரி வந்து நான் எல்லாருமே சொன்னாங்க, ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க. அதேமாரி வந்து சிகரெட் அதுவுமே வந்து எதுக்காக விட்டவங்களும் இருக்காங்க. அதனால் கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணம் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறவங்க இருக்காங்க. அக்கேஷனலாக வீம்புக்கு அடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் வந்து அவங்க அழகாக சொன்னாங்க, எதற்காக விட்டேன்ற விஷயத்த. சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட், ஒன்றும் ஃபேமிலிக்காக சொல்கிறாங்க, இல்லை இதில் ஒன்றும் இல்லைன்றது, அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டதுனால ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதேமாரி வந்து கோவப்படுற காரணம், கோவப்பட்டு வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாதிரி வந்து கோவத்தால் டெப்த்தில் இறங்கினவங்களும் இருக்காங்க. கோவத்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக அந்த ஐஃபோன் ஒரு பையன் வந்து ஐ எம் கோயிங் டு டைன்னு சொல்லிட்டு மலை உச்சியில் இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான். அவன் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா அழுகிறாங்க, அப்பா அழுகிறாங்க. ஆஃப் அன் சம்பர் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மொபைல் எடுத்து வீடியோஸ் எடுத்துருக்காங்க. அவன் வந்து அந்த அந்த கோபம், அந்த மொமெண்ட்ரி கோபத்தால் அவன் அதுலேருந்து வெளியே வரல. வெளியே வரதுக்கான ட்ரை எவ்வளோ பண்ணாங்க, பட் வெளியே வரல. பட் ஸ்டில் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டி ஆகிடுச்சு. நம்ம அது டேப் சாப்பிட்டு போகல. சரி, எதுக்காக இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அந்த கோவம் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. என்ன அது என்ன இருக்குது, அந்த பிடிச்சிட்டே இருந்தால் என்ன இருக்குது, அழகாக விட்டு பாருங்களேன், ஈஸியாக இருக்கும், அந்த பெயினே இருக்காது. அந்தந்த சின்ன சின்ன கோவம் அந்த மேபி ஈகோவோ சொல்லலாம். ஸோ அந்த விஷயமும் வந்து விட்டிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். நத்திங் என்றைக்கு இருந்தாலும் அதை சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நாளைய பிணங்கள் நின்று சண்டை போட்டுக் கொள்கிறதுன்ட்டு ஒரு சின்ன பையன் அழகாக சொல்லியிருப்பான்ட்டு. நாளைய பிணங்கள்ன்றது என்னையும் வந்து கூறும். ஸோ சண்டை போட்டதுனால அங்கே பிணமாக போகிறன்ற விஷயத்த வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நாளை பிணமாகன்ற இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது, நாளைனா நாளைக்கு கிடையாது, அந்த அந்த என்றைக்கு இருந்தாலும் போகிற சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வந்து அந்த அந்த ஃபைட் அந்த 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 விஷயத்தை வந்து உள்ளே போய் டெப்த்துக்குள்ளே போயிட்டு திங்க் பண்ணுற வகையில் இன்றைக்கி இருந்தம்மா ஜாலியாக இருந்தம்மா அவ்வளோதான். அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. லைஃப் வந்து மணி இல்லாமல் வாழ முடியாது. சரிங்களா? சாப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? கடைசியாக இப்போ சிரிச்சிங்க. இந்த 2 கேள்வியை வந்து யோசிச்சு பாருங்கள். நான் சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கேட்குறதுக்கும், இல்லை கூட இருக்கிறவங்க கேட்குறதுக்கும், இல்லை அவங்க குழந்தை கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெகுலராக கேட்பாங்க அவங்க. அதெல்லாம் வந்து நம்ம காதில் எடுத்துக்கே மாட்டோம். ஆஃபீஸில் கொலைக்கு ஒருத்தங்க ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். ஐயா சாப்பிட்டேன்னு சொன்னவர் அந்த மொமெண்ட் தெரியும். யாரோ தேர்ட் பர்சன் கேட்குறாங்க, நம்ம வந்து வீட்டில் கேட்கலன்ற விஷயத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்டிருக்காங்கன்னா நம்ம அதை உணராமல் இருந்திருப்போம். எதுக்காக சொல்லணும்னா, சாப்பிட்றீங்கன்னு கேட்க ஒரு ஆளும் அதை லிசன் பண்ணிவிட்டு பதில் சொல்கிற ஆளும் இருக்கிற வரைக்குமே வந்து இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இன்றைக்கா அதான் நான் 2 கேள்வி கேட்டேன். சாப்பிட்டீங்கன்னு கேட்டுக்கல. 2வது கேள்வி வந்து எப்போ கடைசியாக சிரிச்சிங்க, எப்போ கடைசியாக ஃபேமிலியோட வெளியே போனீங்க, எப்போ கடைசியாக வந்து ஒன்றா இருந்தீங்க. ஒன்றா அந்த மீன்ஸ் வந்து டீமோடு இருந்தீங்க, இல்லை வந்து ஆஃபீஸ் கொலீக்ஸோடு இருந்த விஷயம், இல்லை ஃபேமிலியோடு இருந்த விஷயம். இந்த மொமெண்ட் எப்போ என்ஜாய் பண்ணீங்க. ஸோ எதுக்காக இந்த மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இந்த 4 பேரை பற்றி நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. பட் டைம் போயிட்டுருக்கேன். பட் ஐம் கோயிங் டு டெல் யூ. ஸோ சரவணா இந்த விஷயத்தெல்லாம் கடந்து வந்திருக்கான்ற விஷயத்த ஹாப்பினஸோடு தெரிஞ்சுக்கிறேன். இதுவும் கடந்து போகுன்ற விஷயத்த உணர்ந்ததுனால கடந்து வந்திருக்கேன். நான் என்னுடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு கோச் இருக்காது, சித்தார்த் ராஜசேகர், டிஜிட்டல் கோச், ஹைலி காப்பீடு கோச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர். ஸோ சித்தார்த் ராஜசேகர் வந்து டிஜிட்டல் கோச். அவர் மூலிமா நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஹவு டு ஏர்ன், ஹவு டு பி ஹாப்பி, லைஃப் வித் ஃபேமிலி, ஹவு டு ஏர்ன் பீஸ்ஃபுல்லி. இந்த விஷயத்தை யாரையும் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாமே போக எல்லாமே இல்லாமல் சம்பாதிக்க முடியுன்ற விஷயம். அதாவது நம்ம யார்ட்டையும் திட்டு வாங்காமல், நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல், திட்டு வாங்காமல் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிய விஷயத்த அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது சித்தார்த் ராஜசேகர், இந்த கோச். இந்த ஒரு ஆள். 2வது வந்து சாக்ஷி மேடம். ஸோ சாக்ஷி மேடமால் வந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்களும் ஒரு கோச் தான். அவங்க என்ன கற்றுக்கிட்டேன்னா, கேரியர் டெவலப்மெண்ட் பற்றி கற்றுறாங்க. என்னென்ன கேரியர் டெவலப்மெண்ட் பற்றினா, ஸோ லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல், உங்கள் பிராண்டிங்கை பற்றி, உங்களுடைய பிஸ்னஸ் பிராண்டிங்கோ, இல்லை வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிராண்டிங் பண்ணுறதுக்கோ, இல்லை உள்ள நெக்ஸ்ட் லெவலுக்கான கொண்டு போகிறதுக்கோ இல்லை விஷயத்தை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சித்தார்த் ராஜசேகர் சொல்லிட்டேன். நான் இப்போ சாக்ஷி மேடம் சொல்லிட்டேன். 3rd வந்து ஸ்ரீராம் பெனு பற்றி நம்ம வந்து நிறைய சொல்லலாம். அவர் வந்து யூடியூப் சேனலில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி அது ப்ரொமோஷன் கொண்டு வரலான்ற விஷயத்தை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து அவருடைய பிராண்டிங் மெத்தட்ஸும் வந்து அதனுடைய க்ரியேஷன் மெத்தட்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஐடென்டிட்டிலாம் இருக்கும்.
ஸோ நான் எந்த ஒரு வீடியோவும் எடிட் பண்ணாமல் தான் போட்டு எடுக்கேன். ஒரு உள்ளேருந்து வர வார்த்தைகளை தவிர வாயிலேருந்து வார்த்தை கிடையாது. ஸோ அந்த பிராண்டிங் பண்ணுற விஷயம், யூடியூப் கிரியேட்டிவ் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணுற விஷயத்த வந்து எப்படி பண்ணால் வியூவர்ஸ் கிடைப்பாங்க, எப்படி பண்ணால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய திங்ஸ் எப்படி ரீச் பண்ண முடியுன்ற விஷயத்த அழகாக சொல்லிப்பார். ஸோ 3 பேர் சொல்லிட்டேன். 4th ஸோ கோச் வால் சொன்னால் வில்லேனியஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா வந்து லைஃப் சப்போர்ட் கோச்சாக இருக்கார். ரிலேஷன்ஷிப் சயின்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாரு. ரிலேஷன்ஷிப் பற்றி எதில் நான் கற்றுக்கிட்டேன்னா, மெயினாக வந்து எல்லா ஃபேமிலியும் சொல்லிட்டேன். 2 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஆர் ஜாயினிங் ஈச் அதர் தான் லைஃப் மேரேஜுக்கு. அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக சொன்னார். இது வந்து நான் எல்லா ஃபேமிலியுமே பார்த்துருக்கேன். என்னோட நான் கம்மா கிளாஸ் ஃபேமிலியில் அது வந்து வேர்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ். இந்த பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜை பற்றி நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் வந்து சேமாக ஆக்க முடியுன்ற விஷயத்த வந்து 2 டிசிமிலர் சேமே ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சேர்ந்து வாழ்றதுக்கான மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்கிறது தான். அந்த பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ் வந்து எல்லா லைஃப்லையுமே இதுக்கு அம்மா கிராஸ் பண்ணாமல் மேரேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் லைஃப் போகாது. பவர் ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அதாவது 2 ஆப்போனன்ட் பர்சன் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அந்த பவர் ஸ்ட்ரக்லேருந்து வெளியே வரும்போது இன்னொரு பவர் ஸ்ட்ரக்லேஜிலேயே மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து எண்ட் ஆகிற சுச்சுவேஷனும். இன்னொன்று வந்து ஒருத்தர் வந்து பவர் ஸ்ட்ரக்லேஜ் வந்துட்டு இன்னொருத்தர் அந்த பவர் ஸ்ட்ரக்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்து நிறைய இந்த டிவோர்ஸ் கேஸ் போகிற விஷயமாகவும் சரி, சம் அதர் சேனலில் போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இது நடக்குன்னா இந்த பவர் ஸ்ட்ரகிளுக்காக தான் போதும். இது வந்து எர்லியர் ஜென்ரேஷனோட எப்படி கம்பேர் பண்ணோன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்குமே கான்ட்ரவர்ஸ் கண்டிப்பாக நிறைய வந்திருக்கும். ஸோ நிறைய இருந்திருக்கு, நானுமே பார்த்துருக்கேன். ஸோ அடிச்சுப்பாங்க, நல்லா பிடிச்சிப்பாங்க, அந்த விஷயத்தை வந்து கோவத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. எப்படி சொன்னால் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைக்காக வாழ்கிற விஷயத்த வந்து அந்த ஜென்ரேஷன் கடைப்பிடிச்சாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் வந்து கடைப்பிடிக்க மாட்டேன்னாங்க. ஐ திங்க் சப்போஸ் அந்த பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ் தான் அவங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா வந்து இப்போ முன்பால காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து தாத்தாக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2-3 மேரேஜ், அதாவது கேள்விப்பட்டதை சொல்கிறேன் நான். அதாவது பையன் வந்து 2-3 மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒய்ஃப் 2 ஒய்ஃப்னு வச்சுப்பாங்க. அது இஷ்யூஸ் இருக்காது, சரிங்களா. பவர் ஸ்ட்ரகிள் அவங்களோட லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. இப்போ வந்து அது எல்லாமே கடந்து வந்தாச்சு. ஐடென்டிக்கலாக யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அந்த ஸ்டேஜ் கவர் பண்ணிட்டு வருது. ஸோ ரிலேஷன்ஷிப் சேஞ்சில் கோச் வால்ட்டேருந்து நான் கற்றுக்கின விஷயம் வந்து பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ்னு வெளியே வருது எப்படின்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு வெர்ஷன்ஸை பே பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஸோ அது வந்து அமௌண்ட் நான் சொல்ல விரும்பல, யூ கேன் செக் இஃப் யூ வாண்ட் டைரக்ட்லி. இது எல்லாமே வந்து மினி வெர்ஷனாக மினி க்ரியேஷனாக தான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். இது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இது வந்து ஃப்ரீயாக பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். பட் என்ன வந்து எதாவது சொல்லலாம், குழந்தைங்க ஏபிசிடி வந்து எத்தனை வருஷமாக எழுதுவாங்க தெரியுங்களா? ஏன் எத்தனை வருஷமாக குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 18 வயசு வரைக்கும் படிக்க வச்சு அப்புறம் காலேஜ் அனுப்பிச்சு ஒரு 22 இயர்ஸ் வரைக்கும் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பேரண்ட்ஸ். எதுக்காக? ஸோ தே வாண்ட் டு லேர்ன், தே வாண்ட் டு எக்ஸாமின் த திங்ஸ். நிறைய விஷயத்தை கற்றுக்கணுன்ட்டு அதுக்கப்புறமே வாழ போகிறது நம்ம கொஞ்ச நாள் தானே. ஸோ அது முதலே கற்றுருந்து செய்யலான்ற விஷயம் போக they want to encouraging the education. அதே மாதிரி தான் நீங்கள் மேரேஜ் ஆகிறீங்க, அதே மாதிரி தான் உங்கள் கேரியரில் உள்ளே வரீங்க, அதே மாதிரி தான் வந்து மணி ப்ராப்ளத்தில் மாட்டுறீங்க, அதே மாதிரி தான் ஹெல்த் ப்ராப்ளத்துலேயும் மாட்டுறீங்க. இது 4 ஜேர்னல்லையுமே வந்து நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணணும். சொல்லலாம். இப்போல்லாம் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா தலைமுடி கொட்டி போகிறதுக்காக அது சம் மேன் மேட்ரிஸ் ட்ரையாலாம் இருக்குது. ஸோ இன்வெஸ்டிங் வாட் டு சேனா வந்து அதுவாக இருக்குன்னா இருக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருதுல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு கேட்க வராங்களே, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிஎம் மாறுறாங்களே, அதே மாதிரி நாம்ளும் நம்ம ரிலேஷன்ஷிப் தான் ரெனியூ பண்ணணும், நாமளும் நம்ம கேரியரை ரெனியூ பண்ணணும், நாமளும் நம்மளுடைய ஹெல்த்தை ரெனியூ பண்ணணும், நாமளும் நம்மளுடைய மணியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 டாப்பிக்கில் நான் எடுக்கிற ஜேர்னல். ஸோ கிளாரிட்டி செக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட 1-to-1 அட்டன் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆக்சுவலாக கோச்சாக இருந்து நான் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு வந்து 2 ஃபீமேல் கிளைண்ட் இருக்காங்க. ஒரு 5 பேர்கிட்ட வந்து நான் வந்து 1-to-1 வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரீயாக. அது 1-to-1ல் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா தே ஆர் ரிப்பீட்டிங் த பேட்டர்ன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க.
ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லேருந்து வெளியே வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்க்கிள்லேயே இருப்பீங்க. ஸோ சின்ன விஷயந்தான், அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்திங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கம் அக்ராஸ். ஸோ ஐம் டேக்கிங் மோர் டைம். சரி, இனியும் குட். ஸோ அந்த 4 பேரும் முக்கியம்தான். 4 பேரை தான் டெவலப் ஆகிறோம், 4 பேரை தான் நம்ம கடைசியில் போகிறோம். அதேமாரி நல்லவங்க 4 பேர் இருக்காங்க, கெட்டவங்க 4 பேர் இருக்காங்க. கூட 4 பேர் இல்லைன்னா எதுவும் நடக்காது. எந்த விஷயமே நம்ம இருக்கிறது 4 சமூகத்துக்காக தான் இருக்குதா, வேறு யாருக்குமே கிடையாது. மோரோவர் என்னுடைய கேரியரில் நான் பே பண்ணி கற்றுக்கிட்ட விஷயத்த இந்த யூனிவர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஐம் நாட் கோயிங் டு கெட் என்னோடய எய்ம் மணி சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்ருக்கேன் இது விஷயத்தை நான் ரிப்பீட் மறந்து போகிறேன் சொல்கிறதுக்கு. மணி சம்பாதிக்கிறது ஹாப்பினஸ் கிடையாது. ஹாப்பினஸ் ஹேஸ் டு கிவ் மணி. அதுதான் சித்தார்த் ராஜ்கிட்ட முடிய கற்றுக்கின மெயின் அவரோட திங்ஸ் தான். சித்தார்த் ராஜ்மே சொல்லுவார், சம்பாரித்த மணிக்காக ஹாப்பியாக இருக்க முடியாது. ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸே கொண்டு வரும், அமௌண்ட்ஸ் கொண்டு வரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் 16 மினிட் நம்போது போயிட்டுருக்கேன். மேபி ஸ்கிப் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது, ஸ்கிப் பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ 4 பேருமே என் லைஃப்பில் இருந்திருக்காங்க. சித்தார்த் ராஜசேகர், ஸ்ரீநாத் பினோ, சாக்ஷி மேடம் அண்ட் கோச்வால். ஸோ 4 இதுலையுமே என்ன நான் டெவலப் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் 1.5 இயர்ஸாக இதை நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? டெய்லி எனக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடையாது. ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் ஆன்லைனில் இருக்கிற வீடியோஸ் தான், அதே அப்படியே தான் போஸ்ட் பண்ணுறத தவிர எடிட்டிங் எதுவுமே கிடையாது. ரியல் ஆர்ட்லேருந்து வரதே தவிர எடிட் பண்ணியோ மெமரைஸ் பண்ணியோ இல்லை ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டோ எதுவும் வரல. இனியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய். நான் உங்கள் குட்டி பேர் பேசுகிறேன். டேக் கேர்.